பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு சர்வதேச செய்திகளை நம்ம கொஞ்சம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். கடந்த 2-3 நாளில் நடந்த செய்திகள். இஸ்ரேலிய விமானப்பட காசா நகரில் உள்ள ரிமால் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டடத்தை மேல்தளத்தை தாக்கியிருக்கு. இதில் அந்த ஹமாஸினுடைய இராணுவ பிரிவான அல் காசம் படையினுடைய புதிய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அவருடைய பெயர் முகமது ஓடேவின் மனைவி மற்றும் 3 குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. மொத்தம் 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஏன் தெரியுமா? இப்போதான் ஒரு மே 15ஆம் தேதி அன்னைக்கு கொல்லப்பட்ட முன்னாள் தளபதி இஸ்ஸடின் அல் அஹாதுக்கு பதிலாக இவர் ஒரு வாரத்திற்கு முன்னால் தான் பதவியேற்றிருக்கிறாரு. அதில் 2வது தலைவராக இவர் கொல்லப்பட்டிருக்காருங்கும் பொழுது 2 வாரத்துக்குள்ள 2 ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி. மற்றபடி இன்றைக்கி நம்ம அடுத்தடுத்து பார்க்க போதெல்லாம் கொஞ்சம் சில ஸ்கிர்மிஷஸ்ன்னு சொல்லுவாங்க. சில மோதல்களை படுத்திட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஒன்று இருக்குது. அதுக்காகவும் நீங்கள் காத்துருங்க. ஹார்முஸ் ஜலசந்தியில் மோதல் நடந்திருக்கு. 4 கப்பல்களுக்கு இவங்க நம்ம ஈரான் எச்சரிக்கை கொடுத்து பீரங்கியை வச்சு ராக்கெட்டை வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அதாவது சத்தம் காட்டாமல் ஒரு கப்பல்கள் வெளியே அமெரிக்காவுக்கு ஆதரவாக அல்லது வாணிய கப்பல்கள் ஹார்முஸ்குள்ளே நுழைய பார்த்துருக்கு. அதை ராக்கெட்டை வீசி அதை எச்சரித்து அனுப்பிட்டாங்க. இந்த கப்பல்கள் என்ன செஞ்சுருக்கு தெரியுமா? அதோடைய ரடார் அமைப்பை பூரா மூடிட்டு அவங்க ஹார்முஸ் ஜலசந்திக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் கப்பல் வருதா இல்லையான்னு வெளி உலகத்துக்கு தெரியாது, சேட்டலைட்டில் பார்க்க முடியாது, அப்படிங்கிறதுல வந்திருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் ஈரானியர்கள் பார்த்து விட்டு விரட்டிட்டாங்க அப்படிங்கிற செய்தி. அதே போல் அமெரிக்கா எண்ணெய் டேங்கர் ஒன்றும் இதே மாதிரி கடக்க முயன்றிருக்கு. அது மீதும் ஏவுகணைகளை வீசி அடிச்சிருக்கிறதுல அதுவும் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஈரானுடைய அந்த மிலிட்ரி பேப்பர் டாஸ்னீம் அப்படிங்கிறத செய்தியை வெளியிட்டிருக்கு. அதுக்கு பதிலாக அமெரிக்கா அவன் சும்மா இருப்பானா, ஒரு ஏகாதிபத்தியமாச்ச பந்தர் அப்பாஸ்ங்கிற அதுக்கு பக்கத்தில் உள்ள ஈரானிய இராணுவ தளம் மீது பதிலடியை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெபனானில் இன்னொரு ஃப்ரண்ட்டு, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அந்த ஃப்ரண்ட்டில் மோதல் நடந்துகிட்ருக்கு. இது ஒரு புதிய போர்க்களம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் அங்கே பெரிய அளவுக்கு தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்கு. உடனடியாக மக்கள்லாம் அங்கே வெளியேறணும். நான் அந்த இவர்களுடைய போர்க்களத்தில் உள்ள அந்த ஹிஸ்புல்லா பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாத்தையுமே நான் தாக்க போகிறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதாக ஒரு செய்தியை பார்க்குறோம். இப்படியாக அங்கங்கே சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அவங்க திரும்பி தாக்குனதில் இஸ்ரேலிய பெண் வீராங்கனை ஒன்றும் ஹிஸ்புல்லா தாக்குதலில் இறந்துருக்கிறாங்க. அவங்க சைடில் 24 பேர் உயிரிழப்பு ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு செய்தி. இது 2வது ஃப்ரண்ட்டு. 3வது ஃப்ரண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா காசா போர்முனையில் மத்திய காசா பகுதியில் ஒரு குடியிருப்பு கட்டடம் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதில் 4 குழந்தைகள் உள்பட 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஈத் உல் ஃபிதர் பண்டிகை காலத்தில் நடந்ததால் மக்கள் பெரும் துயரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி. இப்போ தான் ஒரு மிக முக்கியமான செய்தியை பார்க்குறோம். இந்த செய்தி வரும் பொழுது எனக்கு நேற்று கிடைச்ச செய்தி. அந்த செய்தி இப்படி ஆரம்பிக்குது. நேற்று இரவு நடந்ததாக சொல்ல போகிற விஷயம் நடக்காது என்று நினைத்த ஒரு விஷயத்தை இது சாத்தியமாக்கி இருக்கிறது. இது அமெரிக்காவுடைய ஒரு மிலிட்டரி எக்ஸ்பர்ட்டுடைய அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடியது. இன்று அதிகாலையில் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்த சம்பவம் நடந்தது. அமெரிக்காவினுடைய எதிரிகள் என்ன செய்வார்கள் என்று நாங்கள் நினைத்தோமோ அந்த அவர்களுடைய திறனுக்கு அவர்களுடைய செயல்பாட்டுக்கும் அப்பால் பட்டது இந்த நடந்த நடவடிக்கை. ஆனால் நாங்கள் இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சோம், அது நடந்தே விட்டது. இஸ்ரேலுடைய F-35 அடிர்
போர் விமானங்கள்னு சொல்லக்கூடியது அடிர், ஏடிஐஆர் அடிர் F-35, அந்த அந்த விமானங்களுடைய ஒரு ஸ்குவாட்ரான் அணி இதுவரை தயாரிக்கப்பட்ட விமானங்கள்லேயே மிகவும் விலை கூடினதாக, மிகவும் நவீனத்துவம் உள்ளதாக உள்ள அந்த விமானம். அது மிகவும் சிக்கலான தொழில்நுட்பம் உடையது. அது அந்த விமானங்கள் போகும்போது, ஈரானை நோக்கி போகும்போது ஜிபிஎஸ் நிலைப்படுத்துதல், அதாவது ஜிபிஎஸ்ஸை வச்சுக்கிட்டு தான் அவங்க போனோம். அந்த ஜிபிஎஸ் தரவு இயங்கவில்லை. அப்படிங்கிறதுனால இந்த பிளெயின்கள்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியாத நிலை. இது ஒரு இயந்திரம் மால் ஃபங்க்ஷன், அதாவது செயலிழந்து போனது அல்ல, எதிரி விமானங்கள் காரணம் அல்ல, பாதுகாப்பு எல்லையை ஊடுருவிய ஏவுகணைகள் தாக்குதலால் அல்ல. அப்போ என்னதான் நடந்திருக்கு அப்படின்னா, ஈரானுடைய தரைவழி மின்னணு போர், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருக்காங்களா, அவங்க அதற்கான மிஷின்ஸு கேட்ஜெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்கள்ல, அது விமானங்கள் செலுத்தக்கூடிய வழி அதை கண்டுபிடிக்கிற அதற்கும், அது இலக்குகளை குறிவைப்பதற்கும், ஏவுகணைகளையும் குண்டுகளையும் வீசுவதற்கும், ஆனால் இது எல்லாத்திற்குமான சாத்தியம் அந்த ஜிபிஎஸும் அந்த டேட்டாவை அனுப்புறதையும், அது எல்லாத்தையும் இந்த மின்காந்த அலைகள் ஊடுருவி அவற்றை சிதைத்து விட்டது அப்படிங்கிறாங்க. அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்புகளில், அதாவது அமெரிக்காவில் இது நடக்க சொல்கிறேன், அமெரிக்காவில் இந்த மாதிரி செய்தி வந்த உடனே அந்த டாப் மிலிட்ரி ரூமில் இது போன்ற சுட்டு வீழ்த்திட்டாங்க, டேங்கர் அடிச்சிட்டாங்க, நம்ம வீரர்கள் செத்துட்டாங்கன்னு செய்திகள் வரும்போது என்னன்னு சொன்னால் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒரு வேறு நெரேட்டிவை சொல்லுவாங்க. அதாவது ஏரோப்ளேன் காணாமல் போயிட்டு, அல்லது ஃப்ரெண்ட்லி ஏர், நம்ம நட்பு நாடுகள் சுட்டுட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி சமாளிப்பாங்க. ஆனால் இந்த தடவை இது நடந்த உடனே அவர்கள் எல்லாருடைய முகத்திலையும், அமெரிக்க இராணுவ அதிகாரிகளுடைய, பென்டகனில் உள்ள எல்லா அதிகாரிகளுடைய முகத்திலையும் கலவரம், பதட்டம் தென்பட்டிருக்கிறது. கடந்த இரவு ஈரான் செயல்படுத்தியது அப்படிங்கிறாங்க. பல வருஷங்களாக இது போன்ற ஒரு செயல், துல்லியமான நடவடிக்கையை ஈரான் இப்படி செய்யும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஈரான் இந்த F-35 ஏரோப்ளைனை சுட்டு வீழ்த்தவில்லை, அவர்களுக்கு அது தேவையும் இல்லை. அவர்கள் இஸ்ரேல் விமானிய படையினுடைய முழு கட்டமைப்பையும் ஊடுருவி மின்காந்த அலைகளை வைத்து அந்த அஸ்திவாரத்தையே சிதைத்து விட்டார்கள். லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது போலங்க, மின்காந்த அலைகளை செலுத்தி அனைத்து சமிஞ்ஞைகளையும், அனைத்து ஜிபிஎஸ்களையும் இல்லாமல் ஆக்கி இயந்திரங்களுடைய, விமானியினுடைய கண்களை குருடாக்கி விட்டனர். அதாவது நடந்ததுடைய முழு விவரத்தையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங்னு பேர் அதுக்கு. கண்ணுக்கு தெரியாத இது போர், எலக்ட்ரானிக் வார்ஃபேர். அதாவது நாம் பார்க்குறோம் இல்லையா, ஜிபிஎஸ்ஸை வச்சுக்கிட்டு கார் ஓட்டிகிட்டு போகிறோம், மோட்டார் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது வழிகாட்டும் இல்லை, அந்த ஜிபிஎஸ் அல்ல இது. இது அதை விட மிகப்பெரிய அளவிற்கு வேறு ஒரு தளத்தில் இருந்து இது நடந்திருக்கு. இது என்ன செஞ்சுருக்குன்ட்டா, உண்மையான ஜிபிஎஸ் போல செயற்கைக்கோள்கள் போல செயற்கை சிக்னல்களை அனுப்பி போலியான சிக்னல்களை அனுப்புகின்றன, போலியான ஜிபிஎஸ்ஸை அனுப்புகின்றன. இதனால் விமானங்கள் வேறு இடத்துல இருப்பதாக நினைத்து கொள்ளுகின்றன. இப்போ டெஹ்ரானை நோக்கி போகுதுன்னு சொன்னால், அல்லது மத்திய தரைக்கடலில் இருந்து போகுதுன்னா அது ஏதென்ஸில் இருக்கிற மாதிரியோ அல்லது சவுதி அரேபியாவில் இருக்கிற மாதிரியோ வேறு இடத்துல இருப்பது போலவோ அவர்களுக்கு ஜிபிஎஸ் காட்டும். இப்படி இருக்கிறதுனால அவர்கள் தங்களுடைய அந்த விமானங்கள் தங்களுடைய பாதைகளை இழக்கின்றன. ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளினுடைய வழிகள் பாதிக்கப்படுகின்றன. இதோடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, 1100 கப்பல்களுக்கு மேலே இந்த ஜிபிஎஸ் குழப்பத்தால் பாதிக்கப்படுகின்றன. ஏவுகணைகளும் ட்ரோன்களும் கவனத்தை ஈர்ப்பதற்கு பின்னால் உண்மையான கதை என்னவென்றால், ஹார்முஸ் ஜலசந்தியில் ஒரே இருள்னா அந்த வெளிச்சம் இல்லை, சிக்னல்கள் இல்லாத இருள். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா,
எல்லாமே வழி இல்லாமலே கப்பல்களும் விமானங்களும் குருடாக்கப்பட்டு விட்டன. இந்த தொழில் நுட்பம் யாருக்கு தெரியும்னா, ஈரான் இந்த தொழில்நுட்பத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றதாக கருதப்படுகிறது. இதற்கான உபகரணங்களை ரஷ்யாவோ அல்லது சீனாவிடமிருந்தோ பெற்றிருக்கலாம். எப்படி பெற்றிருந்தாலும் தாமஸ் வித்திங்டன்கிறவர் ஒரு நிபுணர் சொல்கிறாரு, இது மிக ஆபத்தானது. இனி அமெரிக்க ஆயுதப்படைகள் ஒரு திறமையான பிராந்திய எதிரிக்கு எதிராக மிகப்பெரிய இழப்பு இல்லாமல் ஒவ்வொரு களத்திலும் ஆதிக்க செலுத்தி வந்தது என்கின்ற நிலை இனி கிடையாது. அந்த சகாப்தம் முடிவுக்கு வந்து விட்டது. அதிகமான செலவையும் அதிகமான இழப்புகளையும் சந்தித்து தான் இவர்கள் இனிமேல் வெற்றி பெற முடியும் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. இதைத்தான் இந்த நடவடிக்கை கூறுகிறது. இது மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு உலக அளவிலே ஒரு பதட்டத்தை, அமெரிக்காவிற்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்க ஏகபோக மேலாதிக்க சகாப்தம் ஒரு முடிவுக்கு வருவதாக நாம் இதை பார்க்கலாம். சரி, இன்னொரு செய்தி பாருங்க. சீனா உலகிற்கு ஒரு வலுவான செய்தியை அனுப்பியிருக்கிறது. என்ன செய்தி? அமெரிக்க அதிகார அரசியலால் செல்வாக்கு செலுத்தப்படாத மேலும் ஐக்கிய நாடுகள் சபை இருக்க அதோடைய சுதந்திரத்தை உண்மையில் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஐக்கிய நாட்டினுடைய பொதுச் செயலாளரை மாற்ற வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று சீனா அனௌன்ஸ் பண்ணுது. இப்படிலாம் யார் பேசுவா இது வரைக்கும்னா அமெரிக்கா மட்டுமே தான் பேசும். ஆனால் இப்பொழுது சீனா இது போன்று அறிவித்திருக்குன்னு சொல்லும் பொழுது அதோட கூடுதலாக உங்களுடைய மேலாதிக்கம் முடிவுக்கு வந்து விட்டதுன்னு அறிவிக்குது. அதாவது எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுக்கு இறையாண்மை வேண்டும், உண்மையான ஐக்கிய நாடுகள் சபை வேண்டும். அமெரிக்காவின் வேலைக்காரன் போல இருக்கின்ற இந்த ஐக்கிய நாடுகள் சபை எங்களுக்கு தேவையில்லை என்று சீனா அறிவித்திருக்கிறது என்ற செய்தியுடன் இந்த செய்தி அறிக்கையை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.